திருநீரை நாள் முழுவதுமா வைத்துக் கொள்ள முடியும் என இணையத்தில் வைரலான வீடியோவிற்கு திருமாவளவன் பதில் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேற்று வருகை தந்தார். தொடர்ந்து அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு கம்பத்தடி மண்டபம் வழியாக அவர் வந்து கொண்டிருந்தார். அப்போது கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த தம்பதியினர் அவருடன் செல்ஃபி எடுக்க முற்பட்டனர். அப்போது அவர்களது போனை வாங்கிய திருமாவளவன் தனது நெற்றியில் இருந்த திருநீரை கோவில் வளாகத்திற்குள்ளேயே அழித்துவிட்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாக பேசுபொருளாக மாறியுள்ளது. இது தொடர்பாக பலரும் பலவாறாக இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், தமிழ்நாட்டில் எல்லோரும் முருக பக்தர்கள்தான். முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. எல்லா கட்சியிலும் முருக பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அரசியல் செயல்திட்டத்திற்காக மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் மாநாடு நடத்துகிறார்கள். மக்கள் ஏமாற மாட்டார்கள். இந்துக்களை ஓரணியில் திரட்டுவது அவர்களை பாதுகாப்பதற்காக அல்ல, பாஜகவை ஆட்சியில் அமர வைப்பதற்காக. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென பாஜக துடிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்த முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து திருநீறு அழித்தது தொடர்பாக விளக்கம் கொடுத்த விசிக தலைவர் திருமாவளவன், திருநீறு நெற்றியில் அரை மணி நேரம் இருந்தது, பின்னர் அழிந்துவிட்டது. நாள் முழுவதும் வைத்துக் கொண்டிருக்க முடியுமா என தெரிவித்தார்.